நீங்கள் இரவு நேரத்தில் தனியாக ரோட்டில் நடந்து போகும்போது உங்களுக்கு பின்னாடி யாரோ வருற மாதிரி ஒரு சத்தம் கேட்டா உங்க ஹார்ட் பீட் எப்படி அதிகமாகுமோ, உங்க உடம்புல எப்படி ஒரு நடுக்கம் வருமோ, அப்படி ஒரு பயம் நம்ம சமூகத்தில ஒவ்வொரு பெண்ணுக்கும் பெற்றோருக்கும் நிரந்தரமா இருக்கு. இருட்டுல இருக்கிற ஒரு நிழலை பார்த்து கூட நம்மளால திரும்பி பார்க்க முடியாம போயிடுது. ஆனா உண்மையான பயம் இருட்டில இருக்கிறவன் கிட்ட இல்ல. நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம தெருவுல, நம்ம கூட சிரிச்சு பேசுற ஒரு சாதாரண மனிதனுக்குள்ள தான் இருக்கு. ஒரு சராசரி மனிதன், யாருக்கும் சந்தேகம் வராத ஒருவன் எப்படி ஒரு கொடூரமான குற்றவாளியாக மாறுகிறான்? அவன் மனசுல சரியா என்ன ஓடுது? அவன் செய்ற இந்த கொடுமைக்கு உள்ள உண்மையான காரணம் என்ன? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா மட்டுமே நம்ம சமூகத்தை, நம்ம எதிர்கால சந்ததியை நம்மளால் காப்பாத்த முடியும். நான் சொல்றதை கேட்கும்போது உங்களுக்குள்ள எழும் அந்த பயத்தையும் கோபத்தையும் குழப்பத்தையும் எனக்கு நல்லா புரியும். ஏன்னு நாம எல்லாரும் இந்த சமூகத்தில வாழ்றவங்க தான். ஒரு பெண்ணா பிறந்தா அவளோட சுதந்திரம் பறிக்கப்படுதேன்னு ஒரு வலி. வீட்டுக்கு தாமதமா வந்தா போன் பண்ணி தொலைக்கிற ஒரு கவலை. ஒரு ஆணா பிறந்தா என் சகோதரிக்கு, என் மனைவிக்கு, என் மகளுக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு பயம். இந்த வலி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேள்வி கேட்கிறோம், ஏன் இது நடக்குது? நாம என்ன தப்பு பண்ணோம்? உங்க இந்த கேள்விக்கு, உங்க இந்த வலிக்கு நியாயமான பதில் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரி சைக்காலஜி இன்சைட்ஸ் மற்றும் ஹியூமன் பிஹேவியர் சீக்ரெட்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம சமூகத்தின் மிகப்பெரிய வலி, அதாவது இந்தியாவில் பாலியல் வன்முறை ஏன் நடக்குது, ஒரு குற்றவாளியின் மனநிலை என்ன என்பதை பத்தி தான். இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல. இது நம்ம மனசாட்சியை உலுக்குற ஒரு ஆழமான பார்வை. நாம இன்னைக்கு 14 மிக முக்கியமான சைக்காலஜி இன்சைட்ஸ் பார்க்க போறோம். ஒவ்வொரு இன்சைட்டும் உங்களை யோசிக்க வைக்கும். ஆனா இதுல இன்னும் ஒரு ஷாக்கிங் விஷயம் இருக்கு. அதை இந்த வீடியோ முடிவில் பார்ப்போம். அது உங்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும். முதல் இன்சைட் பார்ப்போம். நாம எல்லாரும் நினைக்கிற பெரிய தப்பு என்ன தெரியுமா? இது எல்லாமே செக்ஸ் பற்றற்ற பசியால, காம உணர்ச்சியால நடக்குதுன்னு. ஆனா சைக்காலஜி சொல்ற உண்மை வேற. இன்சைட் நம்பர் 1, இது பற்றற்ற பசியை பத்தினது இல்ல, இது பாவம் மற்றும் கண்ட்ரோல் பத்தினது. Research indicates that பாலியல் வன்முறை செய்பவர்களின் மனநிலையை ஆய்வு செய்ததில் 90% பேருக்கும் அதிகப்படியான செக்ஸ் பசி இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. அவர்களுக்கு தேவை செக்ஸ் இல்ல, அவர்களுக்கு தேவை ஒருவரை முழுமையாக கட்டுப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, தான் இந்த உலகத்தின் அரசன் என நிரூபிப்பது. உதாரணத்துக்கு, வீட்ல நார்மலான செக்ஸ் லைஃப் இருக்கிற ஒருத்தன் கூட இந்த குற்றத்தை செய்றான். ஏன்னு அவன் வேலையில தோத்து போயிருப்பான், அல்லது வாழ்க்கையில அவமானப்படுத்தப்பட்டிருப்பான். அந்த தோல்வி உணர்வை மாற்ற ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்வதன் மூலம் தான் பலசாலி என்கிற ஒரு போலியான பவரை அவன் உணர்கிறான். இது செக்ஸ் இல்ல, இது ஒருவரின் ஆக்ரோஷம். ஆனா இது தான் முழு உண்மை கிடையாது. இன்னும் ஒரு காரணம் இருக்கு. நாம அடுத்த இன்சைட்டுக்கு போவோம். இன்சைட் நம்பர் 2, The myth of the monster. நாம நினைக்கிற மாதிரி அவங்கெல்லாம் இருட்டில பதுங்கி நிக்கிற ராட்சசங்கள் இல்ல. Studies suggest that சுமார் 90% நேரங்களில பாதிக்கப்பட்டவர்களுக்கு குற்றவாளி நன்கு தெரிந்தவராகவே இருக்கிறார். அண்டை வீட்டுக்காரர், உறவினர், நண்பன் அல்லது அலுவலகத்தில் பணிபுரிபவர். நம்மளால இதை ஏத்துக்கவே முடியாது. நாம நினைப்போம், என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல, என் வீட்டுக்கு பக்கத்துல இப்படி ஒருத்தன் இருக்கான்னு. ஆனா உண்மை இது தான். இந்த மனிதர்கள் பகல் நேரத்தில் மிகவும் சாதாரணமாக எல்லாரையும் சிரிச்சு பேசி பழகுவாங்க. அவங்க மனசுல இருக்கும் இந்த இருட்டை யாராலையும் யூகிக்கவே முடியாது. உங்களுக்கு இது போல நடந்திருக்கா? உங்க தெருவுல இப்படி ஒரு முகமூடி போட்ட மனிதனை நீங்க பார்த்திருக்கீங்களா?
இன்சைட் நம்பர் 3, அன்டைட்டில்மெண்ட். உரிமை உணர்வு. இது தான் மிகவும் ஆபத்தான ஒரு மனநிலை. நம்ம சமூகம் ஆண்களை வளர்க்கிற விதமே இப்படித்தான். ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு காஃபி வாங்கி கொடுத்தா, அவளோட நேரத்தை செலவு பண்ணா, அவள் அவனுக்கு எதையாவது கொடுக்க கடமைப்பட்டவள் என்கிற ஒரு டிரான்சாக்ஷன் மைண்ட் செட் நம்மளால வளர்க்கப்படுது. சைக்காலஜி ஷோஸ் தட் இந்த உரிமை உணர்வு உள்ள ஒருவன் ஒரு பெண் இல்லை சொன்னா அவன் அதை ஒரு தனிமனித அவமானமா நினைக்கிறான். நான் இவ்வளவு செஞ்சிட்டேன், அவ ஏன் மறுக்கிறா என்கிற கோபம் அவனுக்கு வருது. அந்த கோபம் தான் வன்முறையாக மாறுது. ஒரு பொண்ணுடைய உடம்பு அவளுடையது மட்டுமே, வேறு யாருடைய கடமையும் இல்லை என்கிற அடிப்படை உண்மையை இந்த மூளை ஏத்துக்கவே மறுக்குது. நீங்களும் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம சினிமாவில் கூட ஹீரோ ஹீரோயினை தொடர்ந்து டர் பண்ணுவது, அவள் மறுப்பதை காதலாக காட்டுவது எல்லாம் இந்த என்டைட்டில்மெண்ட் ஐ தான் வளர்க்குது. இன்சைட் நம்பர் 4, எம்பதி டெபிசிட். பிறர் மீதான பரிவு இல்லாமை. ஒரு சாதாரண மனிதன் மற்றொருத்தர் அழுவதை பார்த்தா மனசு பதறும். ஆனா ஒரு குற்றவாளியின் மூளை அப்படி இல்ல. Psychology indicates that பல rapists களிடம் dark triad traits, அதாவது narcissism, psychopathy இருக்கு. அவங்க ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு உணர்ச்சிகள் உள்ள மனிதனா பார்க்கறதில்ல, ஒரு பொருளா ஒரு உடம்பா தான் பார்க்கிறாங்க. அவங்க அழுவதும் கெஞ்சுவதும் பயப்படுவதும் கூட இந்த மிருகங்களுக்கு ஒருவிதமான திருப்தியை தருது. ஏன்னு அவங்க எம்பதி திறனை முழுசா அணைச்சிட்டு அந்த மனிதனை ஒரு ஆப்ஜெக்டா மாத்திட்டாங்க. இன்சைட் நம்பர் 5, அப்ஜெக்டிஃபிகேஷன். பொருளாக்குதல். நாம தினமும் பார்க்கிற மீடியா, சினிமா, சில பாடல்கள், இன்டர்நெட் என எல்லாமே பெண்களை ஒரு உடம்பாக மட்டுமே சித்தரிக்குது. Studies suggest that ஒரு சமூகம் பெண்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணும் போது அந்த சமூகத்தில் வன்முறை இயல்பாக அதிகரிக்குது. ஒருவன் ஒரு பெண்ணை உடம்பா மட்டுமே பார்த்து பழகிட்டா, அவன் மனசுல அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவளுக்கு கனவுகள் இருக்கு, அவள் யாருக்கோ மகளா இருக்கா என்கிற உணர்வே வராது. இது ஒரு மெதுவான விஷம். நாம கவனிக்காமலே நம்ம மூளைக்குள்ள இறங்கி நம்ம சிந்தனையையே மாத்திடுது. இன்னும் டேஞ்சரஸ் ஆன காரணம் ஒன்று இருக்கு. பெரும்பாலான மக்கள் இதை கவனிக்கவே மாட்டாங்க. அடுத்த இன்சைட் பார்ப்போம். இன்சைட் நம்பர் 6, ஹிடன் மிசோஜினி. பெண்கள் மீதான அடங்காத கோபம். இது கொஞ்சம் கஷ்டமான உண்மை. பல சமயங்களில் ஒருத்தன் வாழ்க்கையில் தோல்வியடையும் போது அவனால் ஆண்களை எதிர்கொள்ள முடியாது. அவன் அப்பா, அவன் பாஸ், அவன் நண்பர்கள் அவனை அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஆனா அவனால் அவங்களை எதிர்கொள்ள முடியாது. அப்போ அவன் தன் கோபத்தை எல்லாம் சமூகத்தில் பலவீனமானவர்களாக பார்க்கப்படும் பெண்கள் மீது திருப்பி விடுகிறான். இது ஒரு விதமான ரிவெஞ்ச். நான் உன்னை விட பலசாலி, நான் உன்னை அழிக்க முடியும் என்கிற ஒரு காட்டுமிராண்டித்தனமான சந்தோஷம். இதுவரைக்கும் இதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பெண்கள் மீதான வன்முறை என்பது ஆண்களின் தோல்வியின் அடையாளம். இன்சைட் நம்பர் 7, தி ஆல்கஹால் மித். குடிபோதை தான் காரணம் என்கிற தப்பு. நிறைய பேர் சொல்வாங்க, அவன் குடிச்சிட்டு வந்துட்டான், அதான் இப்படி பண்ணிட்டான். ஆனா சைக்காலஜி ஷோஸ் தட் மதுபானம் ஒரு காரணம் கிடையாது, அது ஒரு எக்ஸ்கியூஸ் மட்டுமே. உலகத்தில் கோடிக்கணக்கான ஆண்கள் குடிக்கிறாங்க, ஆனா எல்லாரும் ரேப் பண்றதில்ல. மதுபானம் உங்களுக்குள்ள இருக்கிற தடுமாற்றத்தை, கட்டுப்பாட்டை மட்டும் தான் நீக்கும். உள்ளுக்குள்ள ஏற்கனவே ஒரு மிருகம் இருந்தா அது வெளியே வர ஒரு சான்ஸ் தரும். ஆனா உள்ளுக்குள்ள அந்த மிருகமே இல்லைன்னா எவ்வளவு குடிச்சாலும் அவன் ஒரு மனுஷனா தான் இருப்பான். குடியை குறைச்சா மட்டும் இந்த குற்றம் குறையாது, குற்றவாளியின் மனநிலையை தான் மாத்தணும். இன்சைட் நம்பர் 8, பைஸ்டாண்டர் எஃபெக்ட். வேடிக்கை பார்ப்பவர்களின் மௌனம். ஒரு பொது இடத்தில் ஒரு பெண்ணை ஒருத்தன் தொந்தரவு பண்றான். அங்கு 100 பேர் நிக்குறாங்க, ஆனா யாரும் முன்வந்து தடுக்க மாட்டாங்க. ஏன்? சைக்காலஜி இதை டிஃப்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்வாங்க.
நான் மட்டும் ஏன் போய் தடுக்கணும், அங்க நிக்கிற யாராவது ஒருத்தன் போய் தடுப்பான் அல்லது போலீசுக்கு கூப்பிடுவான் என்கிற ஒரு மனநிலை. இந்த ஒரு சின்ன யோசனை தான் அந்த குற்றவாளிக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. யாரும் எனக்கு எதிரா வரமாட்டாங்க என்கிற ஒரு தைரியம். உங்களுக்கு இது போல நடந்திருக்கா? பஸ்ஸில், ரயிலில், தெருவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நாம தலையை குனிஞ்சுக்கிட்டு போன அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அந்த மௌனம் தான் அந்த குற்றவாளியின் அடுத்த குற்றத்திற்கு ஒரு விதை. இன்சைட் நம்பர் 9, மாப் மென்டாலிட்டி, கூட்ட மனநிலை. ஏன் சில சமயங்களில் ஒருத்தன் தனியா செய்ய துணியாத குற்றத்தை கூட்டத்துல செய்ய துணிகிறான்? இதற்கு சைக்காலஜி லெட் இண்டிவிஜுவேஷன் பேரு. ஒரு கூட்டத்துல ஒருவன் கலக்கும் போது அவன் தனிமனித அடையாளத்தை இழக்கிறான். நான் தனியா பண்ணல, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணோம், யாரும் நம்மளை பிடிக்க முடியாது என்கிற ஒரு போதை. இந்த கூட்ட மனநிலை தான் கும்பல் பலாத்காரம் போன்ற கொடூரமான குற்றங்களுக்கு காரணம். ஒரு நல்ல மனிதன் கூட தப்பான கூட்டத்தில் சேரும்போது ஒரு மிருகமாக மாறிடுவான். இன்சைட் நம்பர் 10, illusion of invincibility, தப்பித்து விடலாம் என்கிற மாயை. ஒரு குற்றவாளி குற்றம் செய்யும் முன் அவன் மனசுல ஒரே ஒரு யோசனை தான் ஓடும். எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் தப்பிச்சிடுவேன். நம்ம நீதிமன்ற அமைப்பு, வழக்குகள் நடக்கிற விதம், தண்டனை கிடைக்கிற தாமதம் எல்லாம் இந்த மனிதர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. Studies suggest that குற்றத்தை தடுக்கிறதுல தண்டனையின் கடுமை முக்கியம் இல்ல, தண்டனை கிடைக்குமோ என்கிற உறுதிப்பாடு தான் முக்கியம். ஒரு குற்றவாளிக்கு 100% தண்டனை கிடைக்கும் என்கிற நம்பிக்கை வந்தா மட்டும்தான் அவன் இந்த குற்றத்தை செய்ய யோசிப்பான். இப்போ இருக்கிற நிலைமையில அவன் நினைக்கிறான், சில வக்கீல்களை வச்சுக்கிட்டா, சில போலீஸ்களுக்கு லஞ்சம் கொடுத்தா நான் தப்பிச்சிடலாம். இன்சைட் நம்பர் 11, விக்டிம் பிளேமிங், பாதிக்கப்பட்டவரை குற்றம் சொல்ற மனநிலை. அவ ஏன் அந்த நேரத்துல வெளியே போனா? அவ ஏன் அந்த மாதிரி உடை உடுத்தினா? அவ ஏன் அவன் கூட பேசினா? இப்படி நாம கேட்கிற கேள்விகள் எல்லாம் நம்ம மனசுல இருக்கிற ஜஸ்ட் வேர்ல்ட் ஹைபோதசிஸ் ஐ காட்டுது. நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும், தப்பு பண்றவங்களுக்கு தான் கெட்டது நடக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா உண்மை என்னன்னா, இந்த உலகம் அப்படி இல்ல. ஒருத்தன் குற்றம் செய்றான், அதற்கு அவன் மட்டுமே காரணம். ஆனா நாம ஏன் பாதிக்கப்பட்டவளை குற்றம் சொல்றோம்? ஏன்னு, அவ தப்பு பண்ணினதால தான் இப்படி ஆச்சு. நாம தப்பு பண்ணல, அதனால நமக்கு இப்படி ஆகாது என்கிற ஒரு தற்காப்பு உத்தி. இது நம்மளை நாமே ஏமாத்திக்கிற ஒரு மனநிலை. இந்த மௌனம் தான் குற்றவாளிக்கு மிகப்பெரிய ஆயுதம். இன்சைட் நம்பர் 12, the death of consent, சம்மதம் என்கிற வார்த்தையின் மரணம். கான்சென்ட் அண்ணா என்னன்னு நம்ம சமூகத்துல பல ஆண்களுக்கு தெரியாது. ஒரு பொண்ணு இல்லை சொல்றா, அதற்கு அர்த்தம் சம்மதிக்கல. ஆனா நம்ம சினிமா, நம்ம கலாச்சாரம் கத்து கொடுக்கு, இல்லை சொல்றது ஆமா. அவ மறுக்கிறா, ஆனா அவளுக்கு உள்ளுக்குள்ள பிடிச்சிருக்கு, நான் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் என்கிற ஒரு நச்சுத்தனமான சிந்தனை. சைக்காலஜி ஷோஸ் தட் கான்சென்ட் என்பது ஒரு தெளிவான, உற்சாகமான ஆமா. மௌனம் என்பது இல்லை, பயம் என்பது இல்லை. இதை புரிஞ்சுக்காத மூளை தான் எல்லை மீறுகிறது. இன்சைட் நம்பர் 13, சைக்கிள் ஆஃப் அபியூஸ், வலியின் வட்டம். இது ஒரு கஷ்டமான உண்மை. பல குற்றவாளிகள் அவங்க சிறுவயசுல ஏதாவது ஒரு விதமான உடல், மன அல்லது பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டவங்களா இருக்காங்க. ஹர்ட் பீப்புள், காயப்பட்ட மனிதர்கள் தான் மற்றவர்களை காயப்படுத்துகிறாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். சிறுவயது துன்புறுத்தல் ஒரு காரணத்தை விளக்கலாம், ஆனா அது எந்த ஒரு குற்றத்தையும் நியாயப்படுத்தாது. உலகத்துல கோடிக்கணக்கான பேர் சிறுவயசுல அடிவாங்கி அவமானப்பட்டு வளர்ந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரும் ரேப் பண்றதில்ல. அவங்க அந்த வலியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை போல யாரும் படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க.
ஆனா சிலர் நமக்கு நடந்தது இன்னொருத்தனுக்கும் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. இது அவங்களுடைய தேர்வு. சரி, இவ்வளவு காரணம் சொன்னோம். ஆனா இந்த வீடியோ ஓட மிக முக்கியமான ஷாக்கிங் உண்மை இதுதான். பெரும்பாலான மக்கள் இதை கவனிக்கவே மாட்டாங்க. அடுத்த இன்சைட் தான் இந்த வீடியோ ஓட உச்சக்கட்டம். இன்சைட் நம்பர் 14. The complicity of the good man. நல்ல மனிதர்களின் கூட்டுச்சதி. இது தான் முழு உண்மை. இந்தியாவில் பாலியல் வன்முறை அதிகமாக இருப்பதற்கு காரணம் அங்கு இருக்கும் 1% ராட்சசங்கள் மட்டுமல்ல. அங்கு இருக்கும் 99% நல்ல மனிதர்களின் மௌனம் தான். நாம எல்லாரும் நாம நல்லவங்கன்னு நினைச்சுக்கிறோம். நான் என் மனைவியை அடிக்கல, என் மகளிடம் தப்பா நடந்துக்கல, நெஞ்சத்தை நிமிர்த்திக்கிட்டு நிக்கிறோம். ஆனா உங்க நண்பன் கூட உட்கார்ந்து குடிக்கும் போது, அவன் பெண்களை பத்தி தப்பா பேசும் போது நீங்க சிரிச்சுக்கிட்டு கேட்கிறீங்களா? உங்க ஆபீஸ்ல ஒரு சீனியர் ஒரு ஜூனியரை தொந்தரவு பண்றான்னு தெரிஞ்சும் இது ஏன் பிரச்சனை இல்ல, நான் ஏன் வந்து வாய் திறக்கணும், எனக்கு வேலை போயிடும் மௌனமா இருக்கீங்களா? உங்க தெருவில் ஒரு பெண்ணை சிலர் கேவலமா பார்த்து பேசும்போது அவங்களை திட்டா பிரச்சனை ஆகிடும் தலை குனியுறீங்களா? இந்த மௌனம் தான் அந்த ரேபிஸ்க்கு ஒரு பச்சை கொடி. பார், என் நண்பனே என் அசிங்கமான ஜோக்குகளை சிரிச்சு கேட்கிறான். என் அண்டை வீட்டுக்காரன் என்னை பார்த்தும் வாய் திறக்கல. நான் எந்த தப்பும் பண்ணல என்கிற ஒரு தைரியம். நல்ல மனிதர்கள் தப்பான மனிதர்களை எதிர்க்க தவறும் போது தப்பான மனிதர்கள் தான் சமூகத்தின் அளவுகோலாக மாறிடுகிறாங்க. நம்மளில் பெரும்பாலானோர் ஒரு குற்றம் நடந்த பிறகு ஐயோ பாவம் கமெண்ட் போட்டுட்டு சமைதி ஆயிடுறோம். ஆனா அந்த குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான விதைகள் நம்ம சுற்றியுள்ள முளைக்கும் போது அதை களை எடுக்க நாம தயாரா இல்ல. நம்ம வீட்ல நம்ம மகன் ஒரு பொண்ணை எப்படி இருக்கா, செம ஹாட்டா இருக்கா கமெண்ட் அடிக்கும் போது, டேய் அவ ஒரு மனுஷி, அவளோட அழகு உனக்கு கொண்டாட ஒரு பொருள் இல்ல தட்டி கேட்கிற தைரியம் நமக்கு இருக்கா? இல்லையே. அந்த தைரியம் இல்லாதது தான் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய தோல்வி. இது தான் இந்த வீடியோ ஓட மிக முக்கியமான பாடம். நம்மளால் சட்டத்தை மட்டும் மாத்த முடியாது, நம்ம கலாச்சாரத்தை, நம்ம சிந்தனையை தான் மாத்தணும். நாம நம்ம மகன்களை வளர்க்கிற விதத்தை மாத்தணும். அவங்களுக்கு பெண்ணை அடிக்காதே, தொந்தரவு பண்ணாதே மட்டும் சொல்லிட்டு விடக்கூடாது. பெண்ணை ஒரு மனிதனா மதி, அவளோட எல்லைகளை புரிஞ்சுக்கோ, இல்லன்னு சொல்றவளை மதிக்க கத்துக்கோ சொல்லி கொடுக்கணும். நம்ம மகள்களுக்கு இருட்டினப்போ வெளியே போகாதே, ஜாக்கிரதையா இரு சொல்றதை தாண்டி, உன் உடம்பு உனக்கு மட்டுமே சொந்தம், யாராவது உன் எல்லை மீறினா அது தப்பு, நீ தைரியமா குரல் கொடு கத்து கொடுக்கணும். ஒரு சமூகம் எப்போ பாதுகாப்பானது ஆகுமோ அப்போ தான் ஒரு பெண் இரவு 12 மணிக்கு கூட தனியா ரோட்ல நடக்க பயப்பட மாட்டா. அது வரைக்கும் நம்ம போராட்டம் தொடரணும். நம்ம மௌனத்தை உடைக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்க அனுபவத்தை, உங்க கருத்தை பகிருங்க. உங்க கமெண்ட்ஸ் தான் இன்னொருத்தருக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வையாவது ஏற்படுத்தி இருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ஆழமான சைக்காலஜி இன்சைட்ஸ் மற்றும் ஹியூமன் பிஹேவியர் சீக்ரெட்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள, நம்ம சமூகத்தின் உண்மைகளை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்க மனசாட்சியை கேளுங்க, மௌனமா இருக்காதீங்க.